الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த ஜும்மாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறார். சென்ற வாரம் நாம் பேசும் பொழுது நப்சுடைய வகைகளை பற்றி நாம் பேசினோம். ஒரு மனிதனுடைய நப்சு இருக்கிறது, அது 3 வகையாக பிரிகிறது. அதில் நப்சே அம்மாரத்துன் பிஸ்ஸு, மனிதனை தீயதின் பக்கம் ஏவக்கூடிய நப்ஸ். இந்த நப்சே அம்மாரா இருக்கிறது அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் வேறு எந்த படைப்பினங்களுக்கும் இது கிடையாது. ஆடு மாடுகள் மற்ற ஜீவராசிகள் அவை சாப்பிடும், உண்ணும், தூங்கும், தன்னுடைய இரையை தேடி செல்லும், பிறகு தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி வரும். தவறான விஷயங்களிலே அவருடைய சிந்தனை போகாது, தவறான பார்வை இருக்காது, தவறான செயல்கள், பிறரை அழிக்க வேண்டும், பிறருக்கு கெடுதி செய்ய வேண்டும், இந்த எண்ணங்கள் எல்லாம் மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சொன்னால், நப்சே அம்மாரா என்பது மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும்தான். இந்த நப்சே அம்மாராவை இதனுடைய விஷயங்களை விளக்கமாக நாம் இதற்கு முன்னால் போன ஜும்மாவில் நாம் பேசணும். இதை பற்றி தான் பேசணும். நப்சு எத்தனை வகைப்படுகிறது? 3 வகைப்படுகிறது. அதில் ஒன்று நப்சே அம்மாரா, தீயதின் பக்கம் மனிதனை தூண்டக்கூடிய நப்சுக்கு பேர் தான் நப்சே அம்மாரா. இதை பற்றி நம்ம போன வாரம் பேசணும். இது பாவத்தின் பக்கம் சென்று கொண்டே இருக்கும், நன்மையை சிந்திக்கவே விடாது. அதே போன்று பாவத்திற்கு செய்த பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கும். நப்சே அம்மாரா என்ன செய்யும்? செய்த பாவத்தை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கும். நான் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன், நான் செஞ்சது தப்பு இல்லை. என்னுடைய ஹசரத் உஸ்தாத் மௌலானா ஹசரத் அபு சவுத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஒரு மனிதன் ஒரு தவறை செய்து கொண்டு இருக்கிறான், ஆனால் அவன் அந்த தவறை செய்யும் பொழுது இது தவறு என்பதாக உணர்ந்து செய்கிறான். செய்யக்கூடியது என்ன செய்கிறான்? தவறு நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்து ஒரு தவறை செய்வான் என்று சொன்னால், அவன் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் அவன் அந்த தவறிலிருந்து மீண்டு விடுவான். தவறுண்டே தெரியாமலோ அல்லது தவறை நியாயப்படுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடியவன் எப்பொழுதும் அந்த தவறிலிருந்து மீள மாட்டான். அப்போ தீயதின் பக்கம் நம்மை ஏவக்கூடிய அந்த நப்சு எவ்வளவு கொடுமையானது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது நப்சு என்ன அப்படின்னு சொன்னால் லவ்வாமா. நப்சே லவ்வாமா என்று சொன்னால் அது எப்படி சொன்னால், தன்னைத்தானே பழித்து கொள்ளக்கூடிய ஒரு நப்சு. இவர் ஒரு பாவத்தை செய்து விடுவார் என்று சொன்னால் இவர் என்ன செய்வார்? அந்த பாவத்தை செய்து விட்டோம் என்று பதட்டப்படுவார், பயப்படுவார். அந்த பாவத்தை செய்ததற்காக வேண்டி இவர் அசிங்கப்படுவார், தன்னைத்தானே திட்டிக் கொள்வார். எதற்கு நீ இதை செய்தாய்? அவருடைய நப்சு இருக்கிறத அந்த பாவத்தில் நிம்மதியாக நிரந்தரமாக இருக்கார். உடனே என்ன செய்வார்? தௌபா செய்வார். இவருடைய தன்னைத்தானே பழிக்கக்கூடிய இந்த விஷயம் கடைசியில் எங்கே போய்விடும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யக்கூடிய விஷயத்திலே போய் சென்றுடும். தான் செய்த குற்றங்களை, தான் செய்த குறைகளை நினைத்து அவர் என்ன செய்வார்? பயப்படுவார். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பார். தனக்குத்தானே கேள்வியில் கேட்டுக்கொள்வார், இதை எதற்காக வேண்டி செய்தாய்? இது ஹராமான விஷயம் அல்லவா என்பதாக அவர் சிந்தித்து மிகவும் வெட்கப்பட்டுக் கொள்வார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த தீமையின் பக்கம் நம்மை ஏவக்கூடிய அந்த நப்சு இருக்கிறது, இதில் இருந்து முற்றிலும் மனிதன் முழுமையாக வெளிவர வேண்டும். ஓரளவுக்கு முஃமின் என்று அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய இறை அச்சம் இருக்கும் என்று சொன்னால், தீமையின் பக்கம் முழுமையாக ஏவக்கூடிய அந்த நப்சின் பக்கம் என்ன செய்ய மாட்டார்? போக மாட்டார்.
ஈமானோடு இருக்கக்கூடிய இந்த மக்கள் இருக்கிறார்களே, இவர் மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு தவறை செய்து விடுவார். இவர் சாதாரண ஒரு மனிதன் தான். இந்த சாதாரண மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு தவறை செய்து விடுவார். ஏனென்று சொன்னால் தூண்டுதல் நமக்கு நிறைய இருக்கிறது. ஒரு மனிதனை அவனுக்கு இரண்டு விதமான தூண்டுதல், வெளியிலும் எதிரி, உள்ளேயும் எதிரி. வெளியில யார் நமக்கு எதிரி? ஷைத்தானாக இருந்து கொண்டிருக்கிறார். உள்ளே நமக்கு யார் எதிரி? நம்முடைய நப்சாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதனுடைய அடிப்படையில் இவர் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் பலகீனத்தில் ஒரு தவறை செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யணும்? இவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கும் என்று சொன்னால் இவர் இதற்கு பாவ மன்னிப்பு தேடுவார். அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இதை நான் பாவ மன்னிப்பு இடத்திலே தேடுகிறேன் என்பதாக இந்த தவறை சொல்லி அவர் வெட்கப்படுவார். ஒரு மனிதர் வந்தார் ஒரு ஹஜரத்திடத்தில். அந்த ஹஜரத்திடத்தில் அந்த மனிதர் வந்து சொல்றார், உங்களை பற்றி ஒரு மனிதர் மிகவும் தரக்குறைவாக, மிகவும் கேவலமாக, அசிங்கமாக பேசி திட்டிக் கொண்டே இருக்கிறார் உங்களை அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹஜரத் சொல்றாங்க, அப்படியா? ஏற்கனவே 2 பேர் என்கிட்ட எதிரி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நான் வந்து சண்டை போட்டு கொண்டு இருக்கிறேன், இவங்களை சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவரை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா என்ன செஞ்சாரு? அவர் கேட்டார், ஏற்கனவே 2 எதிரியா? ஒரு எதிரி நமக்கு தெரியும், இப்போ அவரை திட்டினாரு அவர். இன்னும் 2 பேர் யாரு? அஜரத்தில் கேட்குறோம், இன்னும் 2 பேர் யார் அப்படிங்கும்போது அவர் அஜரத் சொல்கிறாங்க, அதாவது எனக்கு உள்ள ஒரு எதிரி இருக்கான், அவனுடைய நர்ஸு, வெளியில் ஒரு எதிரி இருக்கான், அவனுடைய ஷைத்தான். இவங்க 2 பேர்த்திட்டையும் நான் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் அவனை வந்து நான் பார்த்துக்கிறேன்றார். என்னைக்கு இவங்க 2 பேர்த்திட்டையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியும்? ஜெயிக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் நப்சிடத்திலையும் ஷைத்தானிடத்திலையும் போட்டி போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு ஈமான்தாரி. இதுதான் ஒரு ஈமான்தாரியுடைய நிலைமை. இவர் வாழ்நாளிலே ஒரு பொழுதும் கூட நான் ஜெயித்து விட்டேன் என்ற நிம்மதியான வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்து வர முடியாது. இன்னைக்கு நாமெல்லாம் எவ்வளோ மக்களை பார்க்குறோம். உலக செல்வங்கள் இவருக்கு சிறிது கிடைத்துவிடும் என்று சொன்னால் என்ன நினைக்கிறாரு? நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, கையை உயர்த்தி காட்டிக் கொள்கிறார், நான் உலகத்தில் ஜெயிச்சிட்டேன், வென்றுட்டேன், என்னை யாரும் அசைத்து கொள்ள முடியாது. இமாம் அஹமது பின் ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் பெரியார் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மாணவர்களில் கட்டுப்பட்டவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்குகிறார்கள். பெரிய இமாம், சாதாரண இமாம் இல்லை. இமாம் அபு ஹனிஃபா, நம்முடைய ஹனஃபி இமாம் இருக்கிறாங்களே, அவருக்கு அடுத்தப்பட்ட மாணவர்கள். அப்படி இருக்கும் பொழுது சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும் பொழுது அவருடைய மாணவர்கள் இல்லாமல் அவர்களுடைய மாணவர்கள் சமுதாயம் பார்க்கிறார்கள். நம்முடைய ஹசரத் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். தல்கீனிற்காக வேண்டி, கலிமாவை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் பக்கத்தில் அமர்ந்து நாம் கலிமாவை ஓதிக்கொண்டு இருப்போம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமாவுடைய, அதாவது யாருக்காச்சும் சக்கராத்து இருக்குன்னு சொன்னால் கலிமாவை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று அவரை போய் வற்புறுத்தக்கூடாது. அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கலிமாவை ஓதலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இறுதி நேரத்தில் அவர் சக்கராத்துடைய ஹாலத்திலே, சிரமங்களிலே அவர் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. சக்கராத்துடைய ஹாலத்து இருக்கிறத அது மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை. சக்கராத்துடைய ஹாலத்தை விட்டு யா அல்லாஹ் எனக்கு பாதுகாவல் கொடு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் அஸருடைய தொழுகைக்கு பின்னால் நாம் ஓதுகிறோம். அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சக்கராத்தில் மௌத் வர்ஹம் அலைனா இந்தல் மௌத் என்பதாக, யா அல்லாஹ் சக்கராத்துடைய மௌத்தை எங்களுக்கு லேசாக்கிவை என்பதாக ஒவ்வொரு அஸருடைய தொழுகையிலையும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு துஆவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஓதிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ அந்த தொழுகையை நாம் கலந்துக்கிட்டோம்னா தான் அந்த துஆவுடைய பரக்கத்துகள் கிடைக்கும். அதை கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு கபூல் செய்வான் அந்த துஆவை. அப்போ அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அவர் சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் போய் அவர்கிட்ட நம்ம களிமா வச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா
அவர் என்ன செய்வார், அவர் நம்ம சொல்கிறது அவருக்கு இன்னும் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அவர் மறுத்துருவார். பா நம்மளே எவ்வளோ பெரிய சிரமத்தை இருக்கிறோம், போங்கப்பா நீங்களும் களிமாவுன்ற மாதிரி அவர் ஒரு சில நினைப்பு வந்துட்டு சொன்னால் அவர் களிமாவை மறுக்கக்கூடியவராக ஆகிவிடுவார். மேலும் அவர் பாவத்திலே நாம் அவரை தள்ளி விடுவோம். அதனால் அவரிடத்துல உட்காந்து அவங்களுடைய பக்கத்தில் அவங்க காதுக்கு லேசாக கேட்குற மாதிரி என்ன செய்யலாம், களிமாவை நாம் ஓதலாம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதுனா அவங்களுக்கு காதில் லேசாக விழுகும் பொழுது அதை அவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு சான்ஸ் இருக்குது. அதனுடைய அடிப்படையிலே இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர்கள் ஹஸரத் அவர்களுக்கு கலிமாவை யாவப்படுத்துகிறார்கள், தல்கீனி செய்கிறார்கள். அவ்வேளையில் ஹஸரத் அவங்க எவ்வளோ பெரிய இமாம், அவங்க லா லா லான்றாங்க. அரபியில் லா என்று சொன்னால் என்ன அர்த்தம், இல்லை என்பதாக அர்த்தம். லா இலாஹான்னு சொல்கிறோம் இல்லையா, லானா இலாஹ, அதாவது கடவுள் இல்லைன்னு அர்த்தம். லா இலாஹ கடவுள் இல்லை, வணக்கத்துக்குரியவர் கடவுள் இல்லை, இல்லல்லா அல்லாஹுவை தவிர. இதுதான் நம்ம கலிமாவுடைய அர்த்தம். வணக்கத்துக்குரியவன் இல்லை, அல்லாஹுவை தவிர. அவங்க கலிமாவை சொல்லிக் கொடுக்குறாங்க, இவர் லா அப்படின்னு மட்டும்தான், இல்லைன்னு மட்டும்தான் சொல்கிறாரு, அடுத்த வார்த்தை வரமாட்டேங்குது. எவ்வளோ பெரிய இமாம் அவர்கள். அப்போ ஓரளவுக்கு நினைவு வந்த உடனேயே தங்களுடைய மாணவர்கள் கேட்கிறார்கள், உஸ்தாத் அவர்களே, நாங்கள் கலிமாவை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, தல்கீனை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கும் பொழுது, இப்படி லா என்ற வார்த்தையை மட்டும், இல்லை என்ற வார்த்தையை மட்டும் சொல்கிறீர்களே, எங்களுக்கு பயமாகிவிட்டது, கலிமாவை நீங்கள் ஏதேனும் மறுக்கிறீர்களா என்பதாக சொல்லும் பொழுது, அப்போ ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஷைத்தான் ஆகிறவன் என்னிடத்திலே இறுதி நேரத்திலே வந்து நீ வெற்றி பெற்று விட்டாய், நீ வெற்றி பெற்று விட்டாய் முஹம்மது அஹ்மது, நீ வெற்றி பெற்று விட்டாய் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்கு பதிலாக நான் லா லா இல்லை இல்லை நான் வெற்றி பெறவில்லை என்பதாக அவனுக்கு பதில் கூறிக்கொண்டிருந்தேன் என்பதாக சொன்னார். எதற்காக அப்படி இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது சொன்னால், நம்முடைய இறுதி மூச்சு வரை ஷைத்தான் ஆகிறவன் நம்மை கெடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், நம்மை வழிதவர செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே சபதம் விட்டு வந்திருக்கிறான், அஜ்மஈன், இவர்கள் அனைவரையும் நான் கெடுத்து நரகத்துக்கு அனுப்பி விடுவேன். அல்லாஹ்விடத்தில் சவால் இட்டு வந்திருக்கான். இவ்வுலக செல்வங்களை, இவ்வுலக ஆசைகளை அவன் நமக்கு பெரிதாக காட்டுகிறான், அழகாக காட்டுகிறான். ஷைத்தான் உங்களுடைய அமல்களை உங்களுக்கு ஸய்யரலக்கும் ஷைத்தான் அஅமாலஹும், ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய அமல்களை அழகாக காமிக்கிறான். எவ்வளோ அழகாக இருக்கிறது, நஃப்ஸை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸயஅதி ஸமானுன், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் தன்னுடைய வயிற்றுடைய கவலையிலே இருப்பார்கள். வயிற்றுடைய கவலைன்னா என்ன, வயிற்று வலியா எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு டேபிள் வச்சுட்டு அலையுமா, வயிற்றுடைய கவலை. சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது, சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம், வயிற்றுடைய கவலைன்னா என்ன அர்த்தம், நஃப்ஸுடைய கவலை தான் வயிற்றுடைய கவலை. நமக்கு வயிற்றுடைய கவலை, நம்முடைய நஃப்ஸுக்கு நம்முடைய கவலை. இன்னைக்கு பார்க்குறோம், மனிதர்கள் வயிற்றை நிரப்புவதற்காக வேண்டி மட்டும் இன்னைக்கு சாப்பிட்றதில்லை. எதை சாப்பிட்டாலும் சிறிது அளவு சாப்பிடுவோம் என்று சொன்னால் வயிறு நிரம்பிவிடும். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டோமா, ஹலாலான உணவை சாப்பிட்டோமா, வயிறு நிரம்பியதா, அல்ஹம்துலில்லாஹ் துஆ ஓதினோமா, சிறிது நேரம் படுத்தோமா, அசர் தொழுகைக்கு எந்திரிச்சோமா, மக்ரிப தொழுதோமா, இஷாவை தொழுதோமா, இரவு நேரம் சாப்பிட்டு படுத்தோமா, ஃபஜ்ருக்கு எந்திரிச்சோமா, இல்லை ஒரு தொழுது, இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் இல்லை. வயிறு நிறைய விதவிதமாக எங்கே நல்லா இருக்கும். இப்போ ஒருத்தவர் சாதாரணமாக எப்படி மாறிடுச்சுன்னு சொன்னால், வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம இடத்துல ஒரு விசாரணை கூட சாப்பாடு எங்கே போய் கிடைக்குன்னுலாம் கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த ட்ரெண்ட் மாதிரி சாப்பாடு எங்கே நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ சாப்பாடு நல்லதையும் போய் அழகுக்கு போயிடுச்சு. நல்லா இருக்கா இல்லையோ, அழகாக இருக்கணும், அவருக்கு அங்கே அது அழகுபடுத்தப்பட்டு இருக்கணும் உணவு.
அப்ப ஷைத்தான் நம்முடைய அமல்களை இங்கு அழகுபடுத்தி நமக்கு காமித்து கொண்டு இருக்கிறான். ஒரு மனிதர் சாப்பிடுவதற்காக வேண்டி ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு மிகப்பெரிய இடங்கள், அதற்காக வேண்டி பல சப்ளை பண்ணுறதுக்கு வாகனங்கள், அதற்கு மிகப்பெரிய வேலையாட்கள், அதற்கு மிகப்பெரிய உழைப்புகள், அதை பத்திரப்படுத்துவது, இப்படிலாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு ஹோட்டலுக்கு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்யக்கூடியவங்களாக வந்துடுவாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன கவலை? வயிற்றுடைய கவலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய கவலை வயிற்றை பற்றி தான் இருக்குது. வயிற்றுக்கு மேலே கொஞ்சம் ஈமான் ஒன்று, உள்ளம் ஒன்று இருக்குது, அதை பற்றி சிந்தனையே இருக்காது. அந்த உள்ளத்தை பற்றிய இவனுக்கு எந்த விதமான ஒரு சங்கடமும் நினைக்காது. உள்ளத்தில் இதை நினைக்கிறான், அல்லாஹ்வுடைய இறை அச்சம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய இறை அச்சத்தை மறக்கடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் என்னவென்று சொன்னால் வயிறாக இருக்கிறது. ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, வயிறு என்ற பாத்திரத்தை நிரப்புவதை விட வேறு எந்த பாத்திரத்தையும் நிரப்பும் பொழுது அல்லாஹுக்கு அவ்வளவு கோபம் வருவதே கிடையாது. இந்த வயிறை முட்டை முட்டை மனுஷன் நிரப்பிட்டான்னு சொன்னால் அப்போ தான் அல்லாஹுக்கு அதிகப்படியான கோபம். சாப்பிட்டு தூங்கிடுவான், எந்த சிந்தனை இருக்க, மூளை வேலை செய்யாது. இவனுடைய உள்ளத்திலிருந்து அடியிலிருந்து என்ன ஆகுறோம்? நப்சே அம்மாரா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 3 விதமான நப்சுகள் சொன்னோம் இல்லையா? போன வாரம் நப்ச அம்மாராவை பற்றி பேசணும். தீயதின் பக்கம் ஏவக்கூடிய நப்சு. இந்த வாரம் நப்சே லவ்வாமா. நப்சே லவ்வாமா என்னன்னு சொன்னால், ஒரு தவறை செய்து விடுவார் என்று சொன்னால் அடித்து கொள்வார். ஆஹா, தவறு செஞ்சுட்டேனே, கொஞ்சமா சீமான் இருக்கும் அவருடைய உள்ளத்தில். அப்படிப்பட்ட நப்சு அது கூட செத்துரும். இந்த வயிறு ஃபுல்லாக இருந்து சொன்னாக்கா நப்சே அம்மாரா வெளியில் வந்துடும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, பாவத்திலே ஈடுபட்டு விடுவான். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒரு முறை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சு படைத்து விட்டு சொர்க்கத்தை போய் பார்த்துட்டு வாங்க என்பதாக சொல்லுவார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று சொர்க்கத்தை பார்த்து சுற்றி எல்லாம் பார்த்துட்டு அதனுடைய வல்லமைகளை பார்த்துட்டு அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, யா அல்லாஹ், மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதரும் இந்த சொர்க்கத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. 2வது டைம் இப்போ போய் பார்த்துட்டு வாங்க சொர்க்கத்தைன்னு சொன்னாங்க. 2வது முறையாக போய் சொர்க்கத்தை போய் பார்க்க போனாங்க. அல்லாஹ் தஆலா அங்கு மிகப்பெரிய ஒரு திரையிட்டு சொர்க்கத்தை மறைத்து வைத்திருந்தான். அது என்ன திரை? அல்லாஹுடைய அமல்கள், ஹராமான விஷயங்களிலிருந்து இவர் என்ன செய்யணும்? பாதுகாத்து கொள்ளணும். கெட்ட விஷயங்களிலிருந்து தன்னுடைய நப்சை தடுத்து கொள்ள வேண்டும். நல்லமல்கள் புரிய வேண்டும். நல்லமல்கள் புரிவதற்கு எந்த நப்சும் எந்த ஒரு ஆத்மாவும் தயாராக இருப்பதே கிடையாது. அல்லாஹுடைய பயம் இருக்கணும். அப்போ தான் நல்ல அமல்கள் உள்ளத்திலே உருவாகும். அம்மாமன் ஹாஃப மகாம ரப்பிஹி வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை அவனுடைய அந்தஸ்தை விளங்கி பயப்படுகிறானோ, இன்னும் அவனுடைய நஃப்ஸை ஹவாவை விட்டும் இச்சைகளை விட்டும் தடுத்து கொள்வாரான அந்த ஒரு ஹவா தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பார்க்குறாங்க. 1000 விலைக்கு நமக்கு சொன்னாலும் கூட அந்த ஒரு ஹவாவை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு திரையாக ஆக்கி விட்டான். அந்த ஹவாவை விட்டும் தன்னுடைய நஃப்ஸை இவர் தடுத்து வைத்திருந்தாலும் சொன்னால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருடைய தங்குமிடம் இருக்கிறதே சொர்க்கமாக இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் அல்லாஹ்ட்ட வர்றாங்க. யா அல்லாஹ், இதில் ஒருத்தவங்க கூட போவாங்களா என்னான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. இப்படி ஒரு திரையை நீ சொர்க்கத்தில் போட்டு வச்சுட்ட, எந்த மனிதர்களுமே இதில் செல்ல மாட்டார்களோ என்ற பயம் எனக்கு வந்துருச்சு. நீங்கள் போய் நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நரகத்தை போய் பார்த்துட்டு வாங்க. நரகத்தை போய் பார்த்தார்கள். பார்த்துவிட்டு மிரண்டு போய் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய படைப்பில் நரகம் இருக்குகிறது, அதுவும் சாதாரண ஒரு படைப்பு கிடையாது. ஆனால் அது பார்த்தால் கேட்டாலே மிரண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நரகத்தை விட்டு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லியிருக்கிறான், உங்களையும் உங்களுடைய நஃப்ஸுகளையும் உங்களுடைய ஆத்மாக்களையும், நஃப்ஸை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதைத்தான் சொல்கிறான், உங்களை காப்பாற்றிங்கன்னா உங்களுடைய நஃப்ஸை காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.
உங்களுடைய குடும்பத்தினர்களையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நரக நெருப்பை விட்டும் அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். இந்த எச்சரிக்கை பற்றி நமக்கு எந்த கவலையுமே கிடையாது. இந்த எச்சரிக்கையை பற்றி எந்த சிந்தனையும் கிடையாது. காலையில் எந்திரிச்சவன ஒருத்தன்ட்ட 1000 ரூபாய் கடை வாங்கிட்டோம்னு சொன்னால் காலையில் வருவேன் எனக்கு அந்த பணத்தை எடுத்து வைக்கணும்னு நான் சொல்லிட்டு போயிட்டான் என்று சொன்னால் இதுலேயும் 2 விஷயத்தை கொண்டு வரலாம். நப்சே அம்மாரா, நப்சே லவ்வாமா. கெட்டதின் பக்கம் ஏவக்கூடிய அந்த நப்சு இருக்கிறது இல்லைவா, அப்படிப்பட்ட என்ன உள்ளவங்களுக்கு இவன்கிட்ட எவ்வளோ கடை வாங்கினா என்ன, இவன் காலையில் என்ன வந்து செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் தூங்குவார். இவருக்கு இதை பற்றி கவலை இல்லை. அல்லாஹ்வுடைய ஈமான் கொஞ்சமாச்சு உள்ளத்தில் இருக்குமே. நப்சே லவ்வாமான்னு சொன்னோம்ல, இப்படிப்பட்டவர் தவறு செஞ்சுட்டாருன்னு சொன்னால் என்ன செய்வார்? தௌபா செய்யணுன்ற ஒரு சிந்தனைக்கு வந்துடுவார். பாவ மன்னிப்பு கேட்குற சிந்தனை. இவருக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். அல்லாஹ் மேலே பயம் இருக்கிற மாதிரி கடங்கார மேலேயும் கொஞ்சம் பயம் இருக்கும். காலையில் வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்பார். இவர் எந்திரிச்ச உடனே அதுதான் ஆகும். ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கிவிட்டால் அதை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்றால் எவ்வளவு பதட்டம் இருக்குகிறதோ. ஆனால் காலையில் எழுந்தவுடன் அல்லாஹுடைய கட்டளைகளை எத்தனை நாம் விட்டு கொண்டு இருக்கிறோம் என்று என்றாலும் சிந்தித்ததுண்டா? சிந்திச்சு பார்க்கணும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு நாளைக்கு பகலிலேயும் இரவிலேயும் ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கணும். நம்ம எத்தனை பாவம் செஞ்சுருக்கோம், எத்தனை அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செஞ்சுருக்கோம். இதுக்கெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் இனிமேலும் அல்லாஹுடைய கட்டளைகளை சரியாக பூர்த்தி செய்யக்கூடிய மக்களாக வாழணும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாமெல்லாம் தௌபா செய்யக்கூடியவர்களாக மாறுவது தான் இந்த நப்சே லவ்வாமாவாக இருக்கிறது. ஆகினால் நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாஹ்விற்கு செய்த கடமையில் புறக்கணித்த கடமைகளை நினைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டும் அவன் பக்கம் வரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.